ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு வெஜ் பிரியாணி பண்ண போகிறோம். வெஜ் பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம இன்றைக்கு ஒரு 1/4 கிலோ பாசுமதி அரிசி எடுத்துக்கலாம். இல்லை சீரக சம்பா அரிசினாலும் எடுத்துக்கோங்க. பாசுமதி அரிசியில் செய்யும்போது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ரெண்டுமே நல்லாயிருக்கும். நான் இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் அரிசி எடுத்து இப்போ இதை நல்லா ஒரு 2 தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற போட்டுடலாம். இது 1/4 கிலோ அரிசி. குறைவா சமைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். குறைவான குவான்டிட்டியில நீங்க சமைக்கிறவங்களுக்கு நம்மளுடைய சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா பொதுவா நிறைய தான் சமைச்சு வீடியோ போட்டிருப்பாங்க. 1/2 கிலோ அரிசி, 1 கிலோ அரிசி அப்படின்னு சொல்லிட்டு 1/4 கிலோ அரிசிலையும் நீங்க எவ்வளவு பெர்ஃபெக்டா செய்யலாம் அப்படின்றதான் இந்த வீடியோல இதை வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். பாசுமதி அரிசி எப்படியுமே 2 தண்ணி 3 தண்ணியில வாஷ் பண்ணாதான் உங்களுக்கு அந்த ஸ்மெல் போகாது. இப்ப நான் 2 தண்ணியில வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சு ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் நல்லா ஊறணும். இந்த சின்ன பவுல்ல நான் கொஞ்சம் அரிசி இன்னொன்னு ஊற வச்சிருக்கேன். அதிகமான குவான்டிட்டினா எப்பவுமே பாசுமதி அரிசி கொஞ்சம் அகலமான பாத்திரத்துல தான் ஊற வைக்கும். அப்படி இருந்தாதான் அரிசி உங்களுக்கு சாதம் நல்லா பொல பொலன்னு வரும். ரொம்ப அப்படி குடுவை மாதிரி இருக்க பாத்திரத்துலலாம் அரிசியை ஊற வைக்காதீங்க. நல்லா அகலமான பாத்திரத்துல போட்டுக்கோங்க. இப்ப இது குறைவான அளவு அப்படின்றதுனால 10ல இருந்து 15 நிமிஷம். இதே இது நீங்க 1 கிலோ அரிசி எல்லாம் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க 1/2 மணி நேரமாவது ஊற வச்சாதான் நல்லா பொழப்பலான்னு வரும். கொஞ்சமா தண்ணி போட்டு நீங்க பச்சை பட்டாணி சேர்க்கிறதா இருந்தா நீங்க கண்டிப்பா வெந்நில ஒரு நிமிஷமாவது போட்டு எடுக்கணும். இந்த மாதிரி குறைவான குவான்டிட்டி நீங்க அரிசி சேர்க்குறீங்கன்னா கண்டிப்பா போடணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அது கலக்கலன்னு கொதிக்கட்டும். அதோட நம்ம அதை வடிச்சு எடுத்துக்கலாம். இது சாட்டே அப்படின்னு சொல்லுவாங்க, பிளான்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணி போடுறதா இருந்தா கொதிக்கிற வெந்நில கொஞ்சமா உப்பு சேர்த்து ஒரு 2 பிஞ்சு உப்பு போட்டிருக்கேன். ஒரு 2 நிமிஷத்துல இருந்து அளவை பொறுத்து 1 நிமிஷம் நீங்க கொதிக்க வச்சு எடுக்கணும். இதை பிளான்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பண்ணும்போது அதுல இருக்க அந்த பச்சை ஸ்மெல், இந்த பட்டாணியில ஒரு பச்சை ஸ்மெல் வரும். அதை அவாய்ட் பண்ணலாம். அதுவும் குறைவான குவான்டிட்டியில நம்ம இந்த மாதிரி பிரியாணி செய்யும்போது அந்த பட்டாணி ஸ்மெல் அப்படியே ரா ஃப்ளேவர் அடிக்குது அப்படின்னு பிடிக்காதவங்க இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் கலகலன்னு கொதிக்கட்டும். அதோட நம்ம அதிலே போட்டு வச்சிருக்க கூடாது. உடனே பட்டாணி அதுல இருந்து நம்ம வடிகட்டி எடுத்துறோம். அதுக்காக ரொம்ப வேக விடக்கூடாது. நீங்க லைட்டா உப்பு போட்டாதான் அந்த கலர் பச்சை கலர் மாறாம இருக்கும். இப்ப நான் இதை வடிகட்டி எடுத்துக்க போறேன். எடுத்து தனியா வச்சுக்கலாம். இம்மிடியேட்டா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சிருங்க. தண்ணிக்குள்ளே போட்டு வச்சாதீங்க. போட்டு வச்சிங்கன்னா அந்த கலர் மாறிடும். இதையும் தனியா எடுத்து வச்சிடலாம். இதனால சத்தெல்லாம் பெருசா போகாது. இந்த தண்ணி வேஸ்ட் தான் கொட்டிடலாம். குக்கர் அடுப்புல வச்சிருக்கேன். நான் குக்கர் மூடிலாம் வேக வைக்கல. குக்கர்ல தம் தான் பண்ண போறோம். 1 டீஸ்பூன் நெய், ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய். மட்டன் போடுறதா இருந்தா நெய் போட மாட்டோம். ஒரு பாதி பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 2 சின்னதோடு பட்டை, 3 பச்சை மிளகா, ஒரு 20 போல புதினா இலை. புதினா இலை நிறைய பேர் லேட்டா போடுவாங்க. முதல்ல போடும்போது ஒரு ஃப்ளேவர் வரும். அது பிரியாணிக்கு நல்லா இருக்கும். அதனால நான் எப்பவுமே முதல்ல போட்டு தான் பொரிய விடுவேன். பொரியட்டும் கரம் மசாலாவோட சேர்ந்து. புதினா இலையும் இந்த கரம் மசாலாவும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 150 கிராம் வெங்காயம். 150 கிராம்னா நான் ஒவ்வொரு தடவையும் அதில் அளந்து எடை பார்த்து போடுவேன்னா அப்படின்னா கிடையாது. கையில் எடுக்கும்போது தெரியும்ல, இந்த வெங்காயம் ஒரு 100 கிராம் இருக்கும், இந்த வெங்காயம் ஒரு 50 கிராம் இருக்கும் அப்படின்னு கையில் தூக்கும்போது நமக்கு தெரிகிறது தான். அப்படி எடை பார்க்குறதுல தான் நான் உங்களுக்கு சொல்கிறது. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். 2 சேர்த்து கண்டிப்பாக 150 கிராம் வரும். அது நம்ம ரெகுலராக செய்யும் போது நமக்கு தெரியும் ஒவ்வொரு பொருளும் என்னென்ன வெயிட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த 1/4 கிலோ அரிசிக்கு 150 கிராம் வெங்காயம். நல்லா ஃப்ளேமை கூட்டி வச்சு வதக்கிக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமுக்கு மேலே வச்சுக்கலாம். நல்லா ஒரு 70-80% வதங்க விடுவோம். அப்போதான் பிரியாணிக்கு ருசி கொடுக்கும். புலாவுக்கு ஓரளவுக்கு லைட்டாக வதங்கினா போதும், ஒரு 50% வதங்கினா போதும். ஆனால் பிரியாணிக்கு கொஞ்சம் நல்லா வதங்கணும். அந்த டிஃப்ரென்ஸ் தான் டேஸ்ட். நமக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. மற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கலர் நல்லா கொடுக்கும் பிரியாணிக்கு. அதில் வெங்காயத்தில் புரட்டினதுக்கு அப்புறம் தக்காளி ஒரு 100 கிராம் சேர்த்துருக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன். பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், மல்லித்தலை, ஒரு 50 ml தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் உள்ள இழுத்து லைட்டா எண்ணெய் பிரியிற வரைக்கும் வதங்க விடுங்க.
எண்ணெய்லாம் குறைவா சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப எண்ணெய் பிரியாது. அதனால நான் வந்து இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கலந்துட்டு தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு இது கூடவே காய்கறிகளை போட்டுடலாம். ஒரு 50 கிராம் கேரட்டு, 50 கிராம் பீன்ஸு, நம்ம பிளான்ச் பண்ணி வச்ச பச்சை பட்டாணி ஒரு 25 கிராம், இதையும் இது கூட சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எதுனாலும் சேர்த்து. மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்க மறந்துட்டேன். மசாலாலாம் சேர்க்கும் போதே சேர்த்துக்கலாம். குறைவான அளவுனோன்னா ஜஸ்ட் ஒரு 2-3 நிமிஷத்துல நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம 1க்கு 1.25, 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 ரேஷியோவில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துருக்குறோம். கரெக்டாக இருக்கும். வழக்கமாக தக்காளியை போட்டோன்னு உப்பு போடுவோம். இதில் இன்னும் உப்பே சேர்க்கலை. நான் இப்போ தான் உப்பு போட்டுக்க போகிறேன். தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. கலக்கலன்னு கொதிக்கட்டும். ரொம்பலாம் எலுமிச்சம்பழம் விடலை. ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஒரு வாட்டர், ஒரு 1/4 எலுமிச்சம்பழம் வந்து நான் வந்து இதில் வந்து பிழிஞ்சிட்டேன். ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்கும் அதனுடைய சாறு. எலுமிச்சம்பழம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, எலுமிச்சம்பழ சாறு வந்து எல்லா ருசியையும் சேர்த்து கொடுக்கும். அதுக்கு தான் வந்து பெரும்பாலும் இந்த கறி குழம்பு ஐட்டங்கள், இந்த மாதிரி மசாலா போட்டு வெஜ் பிரியாணிலாம் பண்ணும்போது எலுமிச்சம்பழம் கண்டிப்பாக சேர்ப்பாங்க. எப்போவுமே எந்த பிரியாணி செஞ்சாலும் இந்த ஸ்டேஜும் ரொம்ப முக்கியம். எப்படி வதக்கிறதுக்கு டைம் கொடுக்குறோமோ அதே மாதிரி காயோ கறியோ போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலகலன்னு கொதிக்க விடணும். 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க விடணும். அப்படின்னா தான் அந்த கறியிலையும் நல்லா காயிலையும் மசாலா பிடிக்கும். கறியோ காயோ எது போடுறீங்களோ அதில். இப்போ கொதிச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து அரிசியை சேர்த்துக்கிறேன். அதுக்கு முன்னே உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருந்தது. அரிசியை தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது வடிகட்டி வச்சிங்கன்னா 2-3 நிமிஷத்தில் தண்ணியும் நல்லா வடிஞ்சு வந்துடும். சேர்க்கும் போது தண்ணி இல்லாமல் இருக்கும். கையால் அப்படியே ஒவ்வொரு கையாக அள்ளி போடாதீங்க. முதலே வடித்து வச்சுக்கோங்க. இப்போ இது கொதிச்சு மேலே வரட்டும். நல்ல தண்ணி கொதிச்சு அரிசி மேலே வந்துடுச்சு. சிம்மில் வச்சுக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் மேலே போட்டுக்கிறேன். உங்களுக்கு பிடிக்குன்னா போட்டுக்கோங்க. கம்பல்சரி ஒன்றும் கிடையாது. போட்டுட்டு நம்ம மூடி போட்டு சிம்மில் விட்டுருவோம். ஒரு 7 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இன்னொன்று, நான் இப்போ வந்து இங்கே பாருங்களேன், இவ்வளோ நேரம் நான் வந்து பெரிய அடுப்பில் தான் வதக்கினேன். சின்ன குக்கர்னாலும் சிம்மில் போடும்போது நம்ம எப்போவுமே அந்த சின்ன அடுப்பில் தான் போட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த டைம் கரெக்டாக இருக்கும். எவ்வளோ பெரிய நீங்கள் குவான்டிட்டி வச்சாலும் முடிஞ்ச வரைக்கும் சின்ன அடுப்பில் வச்சிங்கன்னா நல்ல பொலன்னு வரும். டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக எனக்கு வந்து 4 மினிட்ஸ் தான் ஆச்சு இந்த குவான்டிட்டிக்கு. நம்ம திறந்து பார்க்கலாம். 4 மினிட்ஸ் ஆனதுமே ஒரு டவுட்டில் திறந்து பார்த்தேன். நடுவில் கரெக்டாக தண்ணி அப்போ தான் பற்றி சடச்சடன்னு சவுண்டு கேட்டோடனே திறந்துட்டேன். இப்போ நம்ம வந்து இப்படி சாதத்தை மேல் சாதம், கீழே இருக்க சாதம், மேலே இருக்க சாதம்னு ஒரு புரட்டி கண்டிப்பாக விடணும். விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இதை இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே குக்கரில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் மாற்றிக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆச்சு. பார்ப்பேன் பாருங்க, சூப்பராக பொலன்னு இருக்கு. நம்ம இப்படியே விட்டுட்டோம்னா அப்படியே உங்களுக்கு ஒரு நல்ல களி கட்டி மாதிரி ஆயிடும். எப்பவுமே இந்த மாதிரி பிரியாணி, புலாவு எது செய்தாலுமே 5-10 நிமிஷம் கழிச்சு அதனுடைய அளவுக்கு தக்கன நீங்க பாத்திரம் மாற்றி ஆகணும். கண்டிப்பா இன்றைக்கு வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காம சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோல சந்திக்கலாம். பாய்.